ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜடமட்டை செய்யலாம். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் அந்த ஜடமட்டை வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜடமட்டை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி தொடப்பத்தோட குச்சி, புது தொடப்பத்துலேருந்து இந்த மாதிரி குச்சி 4 குச்சி எடுத்துக்கிட்டேன். 4 குச்சியில் ஏற்கனவே 3 கோர்த்து வச்சிட்டேன். இது வந்து 4வது. இது வந்து கோர்க்கும் போதே நம்ம 4 பூ கோர்த்துட்டு 5வது பூவை வந்து வேஸ்ட்டு பூ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தலைகீழாக கோர்த்துக்காக இந்த மாதிரி கோர்க்கும்போது இடம் வந்துட்டு பூ வந்து கோர்க்கும்போது இப்படி சாய்ச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 பூக்கு ஒரு பூ இந்த மாதிரி கமுத்தி கோர்த்தோம்னா கரெக்டாக வரும், நேராக இருக்கும். அதுக்காக தான் அந்த பூ கோர்த்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரியே கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற காம்புகள் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். காம்புகள் கட் பண்ணும்போது அந்த பச்சை கலருக்கு மேலேயே கட் பண்ணிக்கோங்க. நல்லா பாதி பூவை கட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வெள்ளையாக அழகாக இருக்கும், தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வேஸ்ட் அட்டைப்பெட்டி இருக்குது இல்லைங்க, பார்சல் பண்ணுற அட்டைப்பெட்டி, அந்த அட்டைப்பெட்டியிலேருந்து இந்த மாதிரி நான் கப்போட மூடி வச்சு ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலில் ஜடமட்டை கட் பண்ணிக்கிட்டேன். ஜடமட்டை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து கீழே தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு பெரிய ஊசி நூலும் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளன் நூல் போட்டு லாஸ்ட்டில் 2 முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு இந்த மாதிரி தான் ரவுண்டாக நம்ம பூ வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக இதில் இருக்கிற காம்புகளையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூக்களையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது அந்த வளைவு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ண வளைவில் அந்த வளைவிலேயே ஊசியை குத்தி நல்லா அழகாக ரவுண்டாக தைச்சிக்கலாம். சம்மங்கி பூ இந்த மாதிரி 3 பூவாக கோர்த்துக்கோங்க. ஊசியில் கட் பண்ணி வச்ச பூவை இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள், இழுத்து விட்டு நம்ம வச்சோம்னா கரெக்டாக வரும். 3 பூவாக கோர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தைச்சிடலாம். தைக்கும்போது பாருங்கள், அந்த நூல் 3வது பூவோட நூல் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, புத்துக்குள்ளேயே கீழேயே குத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் தள்ளி நூலை வெளியில் எடுத்துடலாம். எப்படி தைக்கிறேன்னு கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும். பூ வந்து 3 பூவாக கோர்க்கறதுனால நகராது. பக்கத்துலேயே இந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜடமட்டை தைக்கிறது கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக தைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி 3 பூவாக வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பூக்களையும் கோர்த்துட்டு ஊசி வந்துட்டு அந்த இடத்துலையே 3வது பூ கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த 3வது செட்டு ஒவ்வொன்றுக்கும் 3 பூ கோர்ப்போம். அந்த 3வது பூவோட உள்பக்கமாக அடிப்பக்கமாக ஊசியை அடிப்பக்கமாக குத்திட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்து எடுத்துட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கும். முடி போட்டுட்டு கட் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிற நூலை. அவ்வளோதான் பாருங்கள், ஒரு ரவுண்டு கோர்த்து முடிச்சாச்சு. இது மாதிரியே இன்னொரு ரவுண்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி கோர்த்துக்கலாம். அப்போ வந்து அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கும் ஊசியில் நூல் போட்டுட்டு லாஸ்ட்டில் 2 முடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த பூவோட காம்பு பகுதியில் நல்லா கொஞ்சம் நெருக்கமாக ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரியும் கோர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் தள்ளி கூட கோர்த்துக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக கோர்த்தமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதுக்கும் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா அட்டை, ஜடமட்டை அட்டையில் ஊசி குத்திட்டு இந்த மாதிரி 3 பூவாக மறுபடியும் வச்சு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். அதே மாதிரி முன்ன தைச்ச மாதிரியே தான் பூ கோர்த்துட்டு பூவோட நூல் கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த 3வது பூவோட அடிப்பக்கத்துலேயே ஊசியை குத்திட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் தைக்கும்போது 3 பூவாக வச்சு பூ வந்து லூஸ் ஆகாது, நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். மற்ற பூக்களை விட இந்த சம்மங்கி பூவில் நம்ம ஜடமட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பூக்களும் அதிகமாக தேவையில்லை. இந்த ஜடமட்டை தைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ இருந்தால் போதும். இந்த டைமில் சம்மங்கி பூ ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. 1/2 கிலோ பூவே 40 ரூபா தான். சம்மங்கி பூவும் கொஞ்சம் நூலும் இருந்தால் ஈஸியாக ஜடமட்டை செஞ்சிடலாம். பாருங்கள், 2வது அடுக்கும் இந்த மாதிரி செஞ்சாச்சு. செஞ்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் செஞ்சுட்டு நம்ம குச்சியில் கோர்த்து வச்சு இல்லைங்களா சீமாரில், அந்த பூவில் ஒவ்வொரு செட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். ஒரு செட்டுக்கு 4லேருந்து ஒரு 5 டைம் தைச்சோமா போதும். இந்த சீமார் குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சி வந்துட்டு இப்போ கட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த சீமார் குச்சியோட இந்த பக்கம் ஒரு டைமு, இந்த பக்கம் ஒரு டைமு, அந்த மாதிரி நம்ம கோர்க்கும்போது தையல் போடும்போது நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லென்த்து பூக்கு வந்துட்டு நம்ம ஒரு 5 டைம் இல்லைனா 4 டைம் தைச்சிக்கிட்டோமா போதும், ஸ்ட்ராங்காக நின்றுக்கும்.
இந்த மாதிரி நம்ம அட்டை மேலே பூ வச்சு தைக்கும் போது இந்த ஜடமட்டை மட்டும் இல்லை, எந்த பூக்காக இருந்தாலும் நம்ம கட் பண்ண அட்டையிலேருந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வைங்க. அப்போ தான் அட்டை வெளியில் தெரியாது. தைக்கும் போது பாருங்கள், அந்த சீமா அந்த குச்சை டார்கெட் பண்ணி தைச்சிக்கோங்க. குச்சோட இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல். நம்ம அந்த வேஸ்ட்டு மொக்கு வந்து கட் பண்ணி இப்படி தலைகீழ் தான் கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குச்சை மட்டும் டார்கெட் பண்ணி தைச்சிக்கோங்க. அப்போ வந்து நூலும் வெளியில் தெரியாது, பூவும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு டைம், இந்த பக்கம் ஒரு டைம், பூவோட இடையில இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி குச்சிக்கும் இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு ஒவ்வொரு செட்டு நம்ம தைக்கும் போதும் லாஸ்ட்டாக முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது டைட்டாக நிற்கும். இதே மாதிரி அடுத்ததும் தைச்சிக்கலாம். இந்த பக்கம் பூ இந்த பக்கமாக வச்சு அடுத்ததும் இதே மாதிரி ஒரு 5 தையல் போட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கும்போது தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். தைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு முடி போட்டுக்கலாம். முடி போட்டு நல்லா டைட்டாக முடி போட்டு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு செட்டு தைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ லென்த்துக்கு ஒவ்வொன்று தைச்சிருக்கிறேன்னு. இந்த மாதிரி தைச்சிக்கிட்டோமா போதும், ஈஸியாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம அதுக்கு மேலே நம்ம 4 செட்டு கோர்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் 2 செட்டு, இந்த பக்கம் 2 செட்டு வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து 2வது செட்டு தைக்கும் போதும் நம்ம ஃபஸ்ட்டு செட்டை விட்டுட்டு 2வது செட்டில் மட்டும் குச்சிக்கு இடையில இந்த மாதிரி நம்ம கோர்த்து தைச்சிக்கலாம். மிச்சம் இருக்கிற குச்செல்லாம் தைச்சிட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜடமட்டை ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு வச்சிடலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி நூலை ரெடி பண்ணலாம். நூல் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி நிறைய கலர் நூலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 கலர் சூஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலர் நூலில் கூட செஞ்சுக்கலாம். அது செய்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் நூலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த மாதிரி 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு நம்ம 2 விரலையும் நல்லா இருக்குமா இந்த மாதிரி இந்த கண்டு ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இந்த கண்டு வந்துட்டு இந்த ஒரு கண்டு நூல் வந்துட்டு 2 ரூபா, ஒரு பேக்கெட் 20 ரூபா தான். அதில் வந்து 10 கலர் இருக்கும், 10 நூல் கண்டு இருக்கும். இந்த மாதிரி அந்த சின்ன 2 ரூபா நூல் கண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம விரலுக்கு இடையில வச்சோம் இல்லைங்களா நூல், அதை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். இறுக்கமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நகத்தனமாக வந்துடும். அதை வந்து நல்லா டைட்டாக 2 முடி போட்டுக்கலாம். சுற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு 2 முடி போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போடும்போது 2 பக்கமும் நல்லா அழகாக இருக்கும். அந்த 2 பக்கமும் வளைவாக இருந்தது இல்லைங்களா நம்ம விரலில் சுற்றும் போது, அந்த 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நூல் கூட விடாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா ஈஸியாக கட் பண்ண முடியும். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக உருட்டிக்கங்க. உருட்டிட்டு பார்த்தோம்னா அங்கங்கே கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சரிசமமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உருண்டையாக. அந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணிவிட்டு கையில் உருட்டி எடுத்தோமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த உருண்டை. இது ஒரு ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம் குஞ்சத்துக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்கிறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம எந்த கலர் நூல் வேணுமோ, எந்த கலரில் அந்த குஞ்சம் செய்கிறோமோ அந்த கலரில் இந்த மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்து விரலுக்கு இடையில வச்சுட்டு, அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சுற்றும் போது பெருசு அது வந்து ஒரு கண்டு ஃபுல்லாகவே சுற்றணும், 2 ரூபா கண்டு ஃபுல்லாகவே சுற்றணும். இதுக்கு வந்து ஒரு 25 சுற்றிக்கிட்டோமா போதும். கரெக்டாக ஒரு 25 சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம விரலுக்கு இடையில வச்ச நூலை இறுக்கமாக இந்த மாதிரி 2 டைம் சுற்றிட்டு இறுக்கமாக முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு நம்ம முன்ன மாதிரியே கட் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம். மாதிரி கட் பண்ணிவிட்டு சரிசமமாக இருக்காது, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும். அந்த மாதிரி நூலெலாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா நெருக்கமாக கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்லா குட்டி உருண்டையாக இருந்தால் போதும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் உருட்டி எடுத்துக்கிட்டோமா அழகாக குட்டி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சின்ன ஊசி நூலும் அதே மாதிரி ஊசி நூல் சின்ன நூல் எடுத்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி 2 முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு தைக்க போகிறோம் இந்த இடத்துல. அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊசி குத்திட்டு நம்ம ரோஸ் கோர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு நூல் கண்டு அந்த உருண்டையாக வச்சு கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கோர்த்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் கோர்க்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலர் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்துட்டு நம்ம சென்டரில் வந்து வேறு கலர் வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு 5 பீஸ் வரும். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நூலில் குத்திட்டு இந்த மாதிரி அடிப்பக்கமாக ஊசி எடுத்துடலாம். மறுபடியும் மேல் பக்கமாக ஊசி கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக கோர்த்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி 5 பீஸையும் கோர்த்துட்டு சென்டரில் ஊசி விட்டு எடுத்து இந்த மாதிரி நான் ப்ளூ கலர் கோர்த்து தைக்க போகிறேன். நம்ம ஓரங்களில் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்குமே தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக 2 முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அட்டையை திருப்பும் போது பாருங்கள், ஜடமட்டை கட் பண்ண அந்த அட்டையிலேருந்து பூ எவ்வளோ நீளம் வெளியில் இருக்குதுன்னு. இவ்வளோ நீளம் வெளியில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த அட்டை தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லைங்களா 5 ரவுண்டு, அதே மாதிரி தான் ஊசியில் நல்லா நூலை கோர்த்துட்டு லாஸ்ட்டாக 2 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்து எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டுக்கு எந்த மாதிரி தைச்சோமோ அதே மாதிரி தான். அது ரவுண்டாக தைச்சோம், அது ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு கலராக மாற்றி நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா தைச்சி எடுத்துக்கலாம். ஜடமட்டை கொஞ்சம் அகலமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட ஜடமட்டை இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டை கட் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த அகலம் சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு வந்து பூ தைக்கும் போதும் கொஞ்சம் நெருக்கி வச்சு தைச்சிக்கோங்க. லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நான் எல்லா கலரையும் சேர்த்து தைச்சிக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி இந்த மாதிரி கலராக தைச்சிருக்கிறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டில் தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி 2 முடி நல்லா டைட்டாக 2 முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தைச்சாச்சு பாருங்கள். தலைப்பக்கமும் நல்லா இருக்குது, சென்டரும் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம சம்மங்கி பூவிலேயே இந்த மாதிரி பாதி பூவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஊசியில் நூலை கோர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 முடி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் உருண்டை ஷேப்பில் வர மாதிரி முடி போட்டுட்டு நம்ம சின்ன குஞ்சம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா ஒரு 5 பீஸு, அதை வந்துட்டு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு சம்மங்கி பூ நம்ம வந்து ஒரு செட்டுக்கு ஒரு 7 பூ கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு அந்த உருண்டையை வந்து செம்மங்கி பூ அந்த லைட்டாக உள்ளே தள்ளி வச்சோமா நல்லா அழகாக ஒரு பூ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம கீழே இருக்கிற பூக்களை இந்த மாதிரி ஒன்று உள்ள ஒன்றா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா டைட்டாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் லூஸாகவே சேர்த்துக்காங்க. நான் டைட்டாக சேர்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக குச்சி மாதிரி ஆடாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸாக சேர்த்துக்கிட்டோமா வந்து நல்லா டைட்டாக ஒரு பூவோட இன்னொரு பூ டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸாக போட்டோம்னா நல்லா அது ஆடுற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 5 பீஸையும் இந்த பக்கம் 3 பீஸ் இந்த பக்கம் 3 பீஸ் 5 பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஜடமட்டையோட வச்சு தைச்சிக்கலாம். ஜடமட்டையோட அந்த லாஸ்ட்டாக வச்சு தைச்சிங்க இல்லைங்களா அந்த நூல் உருண்டையோட அடிப்பக்கமாக ஊசியை கோர்த்து எடுத்துக்கிட்டோமா தான் இந்த குஞ்சம் போயிட்டு அந்த நூல்கண்டோட அடிப்பக்கமாக உட்காரும்போது தான் நல்லா அழகாக இருக்கும். வெளியில் தொங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அந்த லாஸ்ட்டு உருண்டை தைச்சோம் இல்லைங்களா அதோட அடிப்பக்கமாக இந்த வந்து குஞ்சத்தை கொண்டு போய் தைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடிப்பக்கமாக விட்டு தைச்சிக்கோங்க. நம்ம நூலை கோர்த்துட்டு குஞ்சத்தோட சென்டர் பகுதி இந்த பக்கம் 3 பீஸ் இந்த பக்கம் 2 பீஸ் விட்டுட்டு சென்டராக நூலை கோர்த்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். தைச்சிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக 2 முடி போட்டு கட் பண்ணிடலாம். தைச்சாச்சுங்க. தைச்சிட்டு நம்ம தலைப்பக்கத்தோட அந்த ப்ளூ கலர் நூல் இருக்குது இல்லைங்களா அதோட நடுப்பகுதியில் அந்த மாதிரி ஊசியை கோர்த்து எடுத்துட்டு நந்தியாவட்ட மொக்கோ இல்லை குண்டுமல்லி மொக்கோ அந்த மாதிரி மொக்கா இருக்கிறதா ஒரு மொக்கு இல்லைனா மணி குண்டு மணி வெள்ளை மணி இருக்குது இல்லைங்களா அந்த மணியும் இந்த மாதிரி நடுவில் வச்சோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நந்தியாவட்ட மொக்கு தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சென்டராகவே நூல் ஊசி விட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூவில் கோர்த்துட்டு இந்த மாதிரி சென்டராகவே வச்சு பின்னாடி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு மணி முத்து இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். மணியாக இருந்தால் அப்படியே கோர்த்துக்கோங்க. பூக்கள் கோர்க்கும்போது அதோட காம்புகளை நல்லா ஒட்டை கட் பண்ணிவிட்டு கோர்த்து எடுத்துக்கோங்க. பூவோட நடுப்பக்கமாக ஊசி குத்தி கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஜடமட்டை ரெடி ஆகிடுச்சு. சின்ன பசங்களுக்குலாம் ஜடமட்டை வைக்கிறதுனா கொஞ்சம் நீளமும் அகலமும் கம்மி பண்ணி தைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முன்னாடி வீடியோவில் ஒரு சில வார்த்தைகள் புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மாற்றி பேசி பழவிக்கிறேன். அப்படி புரியலனா கூட நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த மாதிரி கோர்க்குறாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த ஜடமட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நடுவில் நூல் உருண்டைகள்லாம் வச்சு தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நிஜமான பூவில் இந்த மாதிரி நூல் வச்சு தைச்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு கலராக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.